சாந்தி. அவ்யக்த சமிகை 27 ஆகஸ்ட் 2026. பாபா இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, பரமாத்ம கியான் கி நவீனதா பவித்ரதாக. பரமாத்ம ஞானத்தினுடைய ஒரு முக்கியத்துவமே, ஒரு புதுமைத்தன்மை என்னென்னா தூய்மை தான். அதனாலே யஜ்யத்தில் ஆரம்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தது இல்லையா? ஏன்னா இவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான வழியை சொல்கிறாங்க. உலகத்தில் யாருமே இப்படி இருந்ததில்லை. சன்னியாசிகள் கூட தூய்மை ஆகணும்னா அவங்க வீடு வாசலை விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க வீட்டு வாசலில் இருந்துக்கிட்டு குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் இப்படி இருக்கணுங்கிறாங்க. இதில் எவ்வளோ பிரச்சனை வந்தது. ஆனால் அதுதான் இந்த ஞானத்தினுடைய புதுமைத்தன்மை. फलक से कहते हो ना कि आग कपूस इकट्ठा रहते भी आग नहीं लग सकती. பஞ்சும் நெருப்பு ஒன்றா இருந்தாலும் நெருப்பு பிடிக்காது அப்படின்னு நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம், பெருமையோடு சொல்கிறோம். கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் தூய்மையான வாழ்வை மேற்கொள்கிறார்கள், நம்ம அடித்து தைரியமாக சொல்கிறோம். आप लोग भाषण में भी कहते हो कि पवित्रता के बिना योगी तो आत्मा ज्ञानी तो आत्मा बन ही नहीं सकते. இப்போ நம்ம எங்கேயாவது கிளாஸ் எடுக்க போகிறோம், லெக்சர் எடுக்க போகிறோம்னா அங்கேயே என்ன சொல்கிறோமா, தூய்மை இல்லாமல் நம்மால் ஒரு யோகியினுடைய வாழ்க்கையை, ஒரு ஞானியினுடைய வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறோம். தூய்மை தான் அஸ்திவாரம். तो यह சேலஞ்ச் அவ ப்ராக்டிக்கல் ரூப் மே லாவோ. அதனால் பாபா சொல்கிறார், இந்த சேலஞ்சை நீங்கள் இப்போ நடைமுறைப்படுத்துங்க. ஆல்ரெடி குழந்தைங்க அப்படி தான் இருக்கிறோம், ஆனாலும் பாபா சொல்கிறார். ஸோ இதை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வாங்க. எதை உலகம் முடியாது என்று நினைக்கிறதோ அது பரமாத்மாவினுடைய உதவியினால் அது சாத்தியமாகும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். அப்போ எல்லோரும் யோசிக்கிறாங்க இல்லையா, எதை நாம் முடியாதுன்னு நினச்சோமோ அதை இவங்க ப்ராக்டிக்கலாக செய்துட்ருக்குறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி எது, யார் இவங்களை செய்ய வச்சிட்ருக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும், பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.